சறுக்கு பெயர்ச்சி தகைவிற்கும் சறுக்கு பெயர்ச்சி திரிபுக்கும் உடைய விகிதமானது விறைப்பு குணகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த செய்முறையினுடைய முக்கிய நோக்கமானது கொடுக்கப்பட்ட கம்பியின் விறைப்பு குணகத்தை டார்ஷன் பெண்டுலம் மூலமாக கணக்கிடுதலாகும். டார்ஷன் பெண்டுலத்தினுடைய அமைப்பானது படத்தில் காண்கின்றபடி கம்பியினுடைய ஒரு முனை நிலையாக இணைக்கப்பட்டதும் மறுமுனையானது பெண்டுலத்தோடு இணைக்கப்பட்டதுமாய் இருக்கின்றது. கம்பியின் விறைப்பு குணகமானது மேற்கண்ட சமன்பாட்டின்படி கணக்கிடலாம். G = 8πIL/r⁴t² Nm². இங்கே I என்பது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி டிஸ்க், நிலைம திருப்புத்திறன். I = mr²/2 kg/m². இவை m என்பது நிறையாகவும் r கேபிட்டல் R என்பது கொடுக்கப்பட்ட டிஸ்கினுடைய ரேடியஸ் ஆகவும் உள்ளது. L என்பது கம்பியின் நீளமாகவும் ஸ்மால் r என்பது கம்பியினுடைய ஆரமாகவும் கேபிட்டல் T என்பது காலம். இவற்றை கணக்கிட்டு நாம் விறைப்பு குணகத்தை கண்டறியலாம். படத்தில் காண்பதுதான் டார்ஷன் பெண்டுலத்தினுடைய அமைப்பு. கொடுக்கப்பட்ட கம்பியினுடைய ஒரு முனையானது பெண்டுலத்திலும் மறுமுனையானது நிலையாகவும் பொருத்தப்பட்டுள்ளது. கம்பியின் நீளத்தை படத்தில் காண்கின்றபடி மீட்டர் ஸ்கேல் கொண்டு அளக்கலாம். டிஸ்க் தட்டின் மீது சிறிய விசையை கொடுப்பதன் மூலம் டார்ஷன் பெண்டுலத்தை சுழல செய்யலாம். செய்முறை என்பது 10 அலைவுகளுக்கான கால இடைவெளியை நிறுத்து கடிகாரத்தின் மூலமாக வெவ்வேறு கம்பிகளுடைய அளவுகளுக்கு கண்டறிதல் ஆகும். ஒரு அலை என்பது ஒரு முனை தொடங்கி மறுமுனை சென்று மீண்டும் அதே முனையை அடைவது ஒரு முனை என்று கணக்கிடப்படுகிறது. எளிய முறையில் கண்டறிவதற்காக தட்டின் மேற்புறத்தில் உள்ள கரும்புள்ளியை பயன்படுத்திக் கொள்ளலாம். திரையை காணுங்கள். தட்டினுடைய மேல் பகுதியில் உள்ள ஒரு சிறு ஸ்குருவானது முன் திரையில் உள்ளது. அது இப்பொழுது வலதுபுறம் நோக்கி செல்கின்றது. இதை கவனிங்கள். அது இப்பொழுது திரையினுடைய பின்புறத்திற்கு சென்று விட்டது. இப்போது மீண்டும் திரும்பி திரையினுடைய முன்திரைக்கு வருகிறது. தொடங்கிய இடத்திற்கே வந்தவுடன் இது ஒரு அலை என கணக்கிடப்படுகிறது. இதே முறைதான் 10 அலைகளுக்கான கணக்கிடப்படுகிறது. நிறுத்து கடிகாரம். உங்களுடைய கைபேசியிலேயோ உங்களிடத்தில் உள்ள ஏதாவது ஒரு நிறுத்து கடிகாரத்தை பயன்படுத்தலாம். ஒரு முறை தொடங்கும் பொழுது தொடர்ந்து நிறுத்தாமல் 10 அலைவுகளுக்கான காலத்தை நாம் கணக்கிட வேண்டும். இறுதியில் அதனுடைய மதிப்பானது செகண்ட்ஸில் அட்டவணையில் நிரப்பப்பட வேண்டும். L/T² கணக்கிடுவதற்கான அட்டவணை. செய்முறையின் போது அட்டவணையானது நிரப்பப்படுகிறது. ஒவ்வொரு நீளத்திற்கும் 2 செய்முறைகள் 10 அலைநீளத்திற்கான கணக்கீடுகள் கால இடைவெளியானது கணக்கிடப்படுகிறது. கடைசியாக சராசரியின் மூலமாக L/T² கணக்கிடப்படுகிறது. இப்பொழுது செய்முறை ஆரம்பமாகிறது. உங்களுடைய நிறுத்து கடிகாரத்தை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வரக்கூடிய வீடியோவில் 10 அலைவுகளுக்கான கால இடைவெளியை உங்களுடைய நிறுத்து கடிகாரத்தில் கண்டு அதை அதற்கேற்ற அட்டவணையில் எழுதி கொள்ளவும். ஒவ்வொரு வீடியோவிலும் முதல் 1 அல்லது 2 அலைவுகளை தவிர்த்து மீதி அளவுகளை கருத்தில் கொண்டு தொடர்ச்சியாக 10 கால அலைவுகளுக்கான இடைவெளியை கண்டுபிடித்து தொடர்ந்து உங்களுடைய செய்முறையை செய்யவும்.
கம்பியின் நீளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் மீண்டும் அதே நீளத்திற்கு மற்றுமொரு முறை கால அளவானது கணக்கிடப்படுகிறது. இப்பொழுது கம்பியினுடைய நீளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி 10 அலைவுகளுக்கான கால இடைவெளியை மீண்டும் கணக்கிடப் போகிறோம்.
கம்பியின் ஆரமானது கம்பியினுடைய தடிமனை ஸ்க்ரூ காஜ் மூலமாக கண்டுபிடிப்பதன் மூலமாக நாம் கணக்கிடலாம். தொடர்ச்சியாக டிஸ்க் தட்டினுடைய நிறை மற்றும் தட்டினுடைய ஆரத்தை கணக்கிடுதல். கணக்கிடப்பட்ட மதிப்புகளை இப்பொழுது அட்டவணைப்படுத்தலாம். தட்டினுடைய நிறை மாஸ் ஆஃப் த டிஸ்க் 925 × 10⁻³ கிலோகிராம். சுற்றளவானது 39.5 × 10⁻² மீட்டர். சுற்றளவிலிருந்து தட்டினுடைய ஆரத்தை கணக்கிட்டு மேற்கண்ட மதிப்பின் மூலமாக தட்டினுடைய நிலைமத்திருப்பு திறன் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த டிஸ்க் கணக்கிட்டு கொள்ளலாம். இறுதியாக கம்பியினுடைய விறைப்பு குணகமானது கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் அனைத்து மதிப்புகளையும் வரிசைப்படுத்தி கணக்கிடுவதன் மூலமாக கண்டறியலாம். G = 8πIL/r⁴ t². π 3.14 நிலைமத்திருப்பத்தினுடைய மதிப்பும் r மற்றும் L/t² வேல்யூவானது அதனுடைய அட்டவணையிலிருந்தும் எடுத்துக்கொள்ளப்பட்டு இறுதியாக கம்பியினுடைய விறைப்பு குணகம் கணக்கிடப்படுகிறது.